வணக்கம். சுப்ரீம் செய்திகளுக்காக சி தரணி. இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் +2 பொதுத் தேர்வு துவங்கியது. 7332 மாணவ மாணவிகள் தேர்வெழுதினர். புதுச்சேரி மாநில அந்தஸ்துக்காக என்ஆர் காங்கிரஸ் கட்சி தேர்தலை புறக்கணித்தால் அவர்களுடன் சேர்ந்து காங்கிரஸ் கட்சியும் தேர்தலை புறக்கணிக்கும். புதுவை காங்கிரஸ் கட்சியின் தலைவர் வைத்திலிங்கம் எம்பி பேட்டி. திருக்காஞ்சி கங்கை வராக நதீஸ்வரர் கோயில் மாசிமக திருவிழா, திரளான பக்தர்கள் பங்கேற்பு. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி காரைக்காலில் தனியார் பள்ளிகளில் +2 பொதுத் தேர்வு துவங்கியது. 7332 மாணவ மாணவிகள் இதில் தேர்வு எழுதினர். தமிழ்நாடு பாடத்திட்டத்தின் கீழ் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் உள்ள தனியார் பள்ளிகளில் +2 பொதுத் தேர்வை 100 தனியார் பள்ளிகளைச் சேர்ந்த 7585 மாணவ மாணவிகளும் 285 தனித் தேர்வர்களும் தேர்வு எழுதினர். புதுச்சேரி அரசு பள்ளிகள் CBSE பள்ளிகளாக மாற்றப்பட்ட நிலையில் கடந்த பிப்ரவரி 17ஆம் தேதி முதல் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு CBSE பொதுத் தேர்வு துவங்கி நடைபெற்று வருகிறது. அதே சமயம் தமிழ்நாடு பாடத்திட்டத்தின் கீழ் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் இயங்கி வரும் அரசு நிதியுதவி பெறும் பள்ளிகள் மற்றும் தனியார் பள்ளிகளில் +2 பொதுத் தேர்வு இன்று துவங்கியது. புதுச்சேரி பகுதியில் 20 மேல்நிலை தேர்வு மையங்களிலும் காரைக்கால் பகுதியில் 5 மேல்நிலை தேர்வு மையங்களிலும் இத்தேர்வு நடைபெற்றது. இப்பணியில் மைய முதன்மை கண்காணிப்பாளர்கள், துறை அலுவலர்கள், பறக்கும் படை அலுவலர்கள், நிலையான படை அலுவலர்கள், வழித்தட அலுவலர்கள் மற்றும் அறை கண்காணிப்பாளர்கள் ஈடுபட்டனர். புதுச்சேரி பகுதியில் +2 தேர்வினை 84 தனியார் பள்ளியைச் சேர்ந்த 6979 பள்ளி மாணவர்களும் 173 தனித் தேர்வர்களும் தேர்வு எழுதினர். காரைக்கால் பகுதியில் +2 தேர்வினை 16 தனியார் பள்ளியைச் சேர்ந்த 606 பள்ளி மாணவர்களும் 112 தனித் தேர்வர்களும் தேர்வு எழுதினர். முதல் நாளான இன்று மொழிப்பாட தேர்வு நடைபெற்றது. தமிழ், ஹிந்தி, பிரெஞ்சு, சமஸ்கிருதம் ஆகிய மொழிப்பாடங்களில் மாணவ மாணவிகள் தேர்வு எழுதினர். தேர்வு தொடங்கும் முன்பாக காலை 10 மணிக்கு மாணவர்களுக்கு வினாத்தாள் வழங்கப்பட்டு 10 நிமிடம் வினாக்களை படித்து பார்க்கவும், 5 நிமிடம் விடைத்தாளில் தங்களது குறிப்புகளை பதிவு செய்து சரிபார்க்கவும் என மொத்தம் 15 நிமிடங்கள் ஒதுக்கப்பட்டது. அதன் பிறகு காலை 10:15 மணிக்கு விடைகளை எழுத மாணவர்கள் அனுமதிக்கப்பட்டனர். மதியம் 1:15 மணிக்கு தேர்வு முடிவுற்றது. மேலும் வினாத்தாள் கட்டுகளை தேர்வு மையங்களுக்கு கொண்டு செல்ல வழித்தட அலுவலர்களும் ஆயுதம் ஏந்திய காவலர்களும் என புதுச்சேரி பகுதியில் 6 வழித்தடங்களும் காரைக்கால் பகுதியில் 2 வழித்தடங்களும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. தேர்வு மையங்களுக்குள் செல்போன் உள்ளிட்ட எந்தவித தகவல் தொடர்பு சாதனங்களும் கொண்டு வர தடை விதிக்கப்பட்டிருந்தது. தேர்வு மையத்துக்கு வருவதற்கு முன்பு காலையில் தங்களது பெற்றோருடன் கோயிலுக்கு சென்ற மாணவர்கள் பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். இன்று துவங்கிய +2 பொதுத் தேர்வானது இம்மாதம் 26ஆம் தேதி வரை நிறைவடைகிறது. இதைத் தொடர்ந்து 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு மார்ச் 10ஆம் தேதி தொடங்கி ஏப்ரல் 6ஆம் தேதி வரை நடக்கிறது. என் பேர் டேனியல். நான் வந்து பிரசிடென்சி ஸ்கூலில் 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். இன்றைக்கி நாங்கள் பப்ளிக் எக்ஸாம் தமிழ் எக்ஸாம் எழுத போகிறோம். அதுக்காக நாங்கள் எங்கள் கூட எங்கள் டீச்சர்ஸ் எங்களுக்கு மோட்டிவேட் பண்ணியிருப்பாங்க தினமும். அதுமாரி இல்லாமல் நாங்கள் காலையில் இருந்தோடனே எங்கள் அம்மா அப்பா காலையில் பிளெஸிங்ஸ் வாங்கி இந்த எக்ஸாம் எழுதுகிறோம். அதுமாரி எங்களோட முயற்சி மட்டும் இல்லாமல் எங்களோட அப்பா அம்மா பிளெஸிங்ஸ் அண்ட் எங்களோட டீச்சர்ஸ், எங்களுக்கு கரஸ்பாண்டன்ஸ், அவங்க எல்லாரும் பிளெஸிங்ஸோட இந்த எக்ஸாம் எழுதுகிறோம். நிச்சயமாக நாங்கள் வெற்றி பெறுவோம். எங்களோட ஃபியூச்சர் அம்பிஷன் ஐ பிகம் டு போலீஸ். தமிழக பாடத்திட்டத்தின்படி இன்று தேர்வு எழுத போகும் 12ஆம் வகுப்பு மாணவர்களை அனைவரையும் நான் வாழ்த்துகின்றேன். இந்த தேர்வானது அவருடைய பள்ளி பருவத்தினுடைய இறுதி தேர்வு. இந்த தேர்வுக்காக கடந்த 12 மாதங்கள் படித்து பல தேர்வுகளை எழுதி தங்களை முழுமையாக தயார் செய்துள்ளார்கள். இந்த நேரங்களிலே மாணவர்கள் எந்தவிதமான கவன சிதறல்கள் இல்லாமல் மன கட்டுப்பாட்டுடன், உடல் கட்டுப்பாட்டுடன் இந்த தேர்வுகளை எழுதினால் நிச்சயமாக மாணவர்கள் நல்ல மதிப்பெண்கள் பெற முடியும். இந்த மதிப்பெண்களானது அவருடைய எதிர்கால வாழ்க்கைக்கான ஒரு அடித்தளம். எனவே மாணவர்கள் இந்த தேர்வினை எழுதி நல்ல மதிப்பெண்கள் பெற்று அவருடைய எதிர்காலம் சிறக்கவும் வளமாக இருக்கவும் நாங்கள் வாழ்த்துகிறோம். புதுச்சேரி மாநில அந்தஸ்துக்காக என்ஆர் காங்கிரஸ் தேர்தலை புறக்கணித்தால் அவர்களுடன் சேர்ந்து காங்கிரஸ் கட்சியும் தேர்தலை புறக்கணிக்கும். ஆனால் முதலமைச்சர் அப்படி செய்ய மாட்டார். அப்படி முதலமைச்சர் தேர்தலை புறக்கணிக்க தயார் என்றால் நாங்களும், அதாவது காங்கிரஸ் கட்சியும் அவர்களுடன் நிற்போம் என வைத்திலிங்கம் எம்பி கூறியுள்ளார். புதுச்சேரி பாராளுமன்ற உறுப்பினரும் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவருமான வைத்திலிங்கம் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர்
புதுச்சேரியில் பிரதமர் மோடி பேசுகையில் டெல்லியில் தனிப்பட்ட குடும்பத்தின் ஏடிஎம்மாக புதுச்சேரியை காங்கிரஸ் நடத்தியதாக குற்றஞ்சாட்டினார். இதனை காங்கிரஸ் கட்சியின் தலைவர் வைத்திலிங்கம் எம்பி மறுத்துள்ளார். புதுச்சேரியில் கடந்த காங்கிரஸ் ஆட்சியில் வேகத்தடையே மோடிதான் என்றார். கிரண்பேடி மூலம் தடை போட்டார். காங்கிரஸை ஏடிஎம் என கூறிய மோடி கடந்த 4 ஆண்டுகளாக அவர்கள் ஆட்சியில் இருப்பதால் கண்டுபிடிக்க வேண்டியதுதானே என்று கேள்வி எழுப்பியவர், ஏடிஎம் மிஷின் எங்குள்ளது? இந்த ஆட்சியில்தான் ஏடிஎம் இருக்கு. அது பிஜேபி ஏடிஎம்மா, பிஎம் ஏடிஎம்மா என தெரியவில்லை என தெரிவித்தார். டெல்லியில் கெஜ்ரிவால் மீது போடப்பட்டது பொய் வழக்கு என தெரிந்துவிட்டது. அதே நிலைதான் ஏடிஎம். இந்த ஆட்சியில்தான் ஊழல் நடக்கிறது. அதனால்தான் அதிகாரிகள் கைது செய்யப்பட்டார்கள் என கூறினார். மேலும் மாநில சுதந்திரம் வேண்டும் என்பது மாநில மக்களின் கோரிக்கை. முதலமைச்சர் மக்கள் கோரிக்கை என கூறாமல் தனது கோரிக்கை என கூறினார். இருப்பினும் பிரதமர் செவிமடுக்கவில்லை. முதலமைச்சரின் கோரிக்கைக்கு பிரதமர் பதிலளிக்கவில்லை. மாநில அந்தஸ்துக்காக தேர்தலை புறக்கணிக்க தயார் என சட்டமன்றத்தில் அறிவித்ததை வெளிப்படையாக ரங்கசாமி அறிவித்தால் காங்கிரஸ் கட்சி அவர்களுடன் நிற்கும் என்றும் தெரிவித்தார். ஆனால் ரங்கசாமி பாஜகவிடம் சரணடைந்து விட்டார் என காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் குற்றஞ்சாட்டினார். தொடர்ந்து அரசு விழாவில் அரசியல் பேசி புதிய நாகரிகத்தை பிரதமர் மோடி துவக்கியுள்ளார் என்றார். புதுச்சேரியின் வளர்ச்சி பற்றி எதையும் கூறவில்லை. தமிழ்த்தாய் வாழ்த்து, தேசிய கீதமில்லை. இதனால் அரசு விழாவா என்ற சந்தேகம் உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். திருக்காஞ்சி கங்கை வராக நதீஸ்வரர் கோயிலில் மாசிமக நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரி அருகே அமைந்துள்ள திருக்காஞ்சி கங்கை வராக நதீஸ்வரர் கோயிலில் வருடந்தோறும் மாசிமகம் விமரிசையாக கொண்டாடப்படுவது வழக்கம். அதன்படி மாசிமகம் திருவிழா இந்த ஆண்டு மிகுந்த பக்தி உற்சாகத்துடன் நடைபெற்றது. அதிகாலை முதலே ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கோயில் வளாகத்திலும் சங்கராபரணி ஆற்றங்கரையிலும் திரளாக திரண்டு நின்று சாமி தரிசனம் செய்தனர். மாசிமகத்தில் மகம் நட்சத்திரம் தினத்தை முன்னிட்டு மூலவருக்கு சிறப்பு அபிஷேகம், அலங்காரம் மற்றும் தீப ஆராதனை நடைபெற்றது. வேத மந்திரங்கள் ஓசையுடன் நடைபெற்ற பூஜைகளில் பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். பின்னர் உற்சவர் வீதி உலா வந்து ஆற்றங்கரையில் தீர்த்தவாரி நிகழ்ச்சி நடைபெற்றது. பக்தர்கள் புனித நீராடி இறைவனை வழிபட்டு வேண்டுதல்கள் நிறைவேற பிரார்த்தித்தனர். திருவிழாவை முன்னிட்டு கோயில் நிர்வாகம் மற்றும் இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. குடிநீர், மருத்துவம், பாதுகாப்பு உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்யப்பட்டிருந்தன. பொதுமக்கள் நெரிசலை கருத்தில் கொண்டு போக்குவரத்து மாற்றங்கள் மேற்கொள்ளப்பட்டு காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். நல்லவாடு மீனவ கிராம கடற்கரையில் நடைபெற்ற அம்மன் கோயில் நிகழ்ச்சியில் புதுவை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தார். புதுச்சேரி நல்லவாடு மீனவ கிராம கடற்கரையில் நடைபெற்ற தில்லை அம்மன் கோயில் தீர்த்தவாரி நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் கலந்து கொண்டு தில்லையம்மன் கோயிலில் சாமி தரிசனம் செய்தார். இந்த நிகழ்ச்சியின் போது அரசு துறைகளில் வேலைவாய்ப்புகளை பெற்ற நல்லவாடு கிராம இளைஞர்கள் துணைநிலை ஆளுநருக்கு சிறப்பு செய்தனர். இந்த நிகழ்ச்சியின் போது சட்டப்பேரவைத் தலைவர் ஆர். செல்வம் உடனிருந்தார். புதுச்சேரி அடுத்த ஆரோவில் பகுதியில் மருத்துவ மூலிகையில் பாதுகாப்பு மற்றும் இயற்கை மருத்துவ விழிப்புணர்வை மேம்படுத்தும் நோக்கில் மருத்துவ தோட்டம் அமைக்கப்பட்டு பராமரிக்கப்பட்டு வருகிறது. புதுச்சேரி அடுத்த ஆரோவில் பகுதியில் மருத்துவ மூலிகையில் பாதுகாப்பு மற்றும் இயற்கை மருத்துவ விழிப்புணர்வை மேம்படுத்தும் நோக்கில் மருத்துவ தோட்டம் அமைக்கப்பட்டு பராமரிக்கப்பட்டு வருகிறது. தற்போது சவாலாக உள்ள புவி வெப்பமயத்தால் காற்று மாசுபாடு, குடிநீர் மாசுபாடு, ஒலி மாசுபாடு உள்ளிட்டவைகளால் பல்வேறு இன்னல்கள் ஏற்பட்டு வரும் சூழ்நிலையில் அடுத்து வரும் சந்ததிகள் சுத்தமான காற்றோட்டமான சூழ்நிலையில் வசிக்க வேண்டும் என்பதையும், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, இயற்கை மருத்துவ பரவல் மற்றும் இளம் தலைமுறையினருக்கு மூலிகை அறுவை பரப்புதல் ஆகியவற்றை நோக்கமாக கொண்டு இந்த மருத்துவ தோட்டம் செயல்பட்டு வருகிறது. சுமார் 50 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள ஆரோவில் தாவரவியல் தோட்டத்தில் 1300க்கும் மேற்பட்ட அரிய மூலிகை தாவரவியல் செடிகள், கொடிகள், மரங்கள் வளர்க்கப்பட்டு வருகின்றன. இதில் மருத்துவ குணமுள்ள செடிகள் தனி பிரிவுகாகவும் மற்றும்
செடிகள் தனி பிரிவாகவும் வளர்க்கப்படுகின்றன. மேலும் மருத்துவம் ஈலிங் ஃபாரஸ்ட் பகுதியில் பாரம்பரிய மருத்துவ மூலிகைகள் மற்றும் மரங்கள் வளர்க்கப்பட்டு இயற்கை மருத்துவம் தொடர்பான பயிற்சி மற்றும் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன. ஆரோவில் பகுதிக்கு வரும் வெளிமாநிலம் மற்றும் வெளிநாடுகளைச் சேர்ந்த ஏராளமான சுற்றுலா பயணிகள் தாவரவியல் தோட்டத்தை பார்வையிட்டு ஒவ்வொரு மருத்துவ குணம் கொண்ட மரம் மற்றும் செடி கொடிகளின் பயன்களையும் தெரிந்து கொண்டு பயனடைந்து வருகின்றனர். மருத்துவம் 25 வருஷத்துக்கு முன்னே தொடங்கப்பட்டது. இதோட நோக்கம் வந்து பாரம்பரிய மூலிகை மரம் செடி இது பாதுகாக்கணும். இதுதான் இதோட நோக்கம். ஸோ இப்போது எங்கள் மருத்துவ கார்டனில் பார்த்தீங்கன்னா ஒரு 150 வெரைட்டி மூலிகை மரம் செடி கொடி இருக்குது. ஸோ இது மக்களுக்கு வந்து நாங்கள் ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் கொடுத்துட்டுங்கிறோம். ஏன்னா அவங்கவுங்க வீட்டு அருகாமையிலே இந்த செடி மரம் எல்லாம் வந்து முளையுது. ஆனால் அதோட பலன் தெரியாமல் அதை வெட்டிடுறாங்க. ஸோ இதை வந்து அவங்களுக்கு வந்து நாங்கள் அது ஐடென்டிஃபை பண்ணி அது என்ன மரம், அது என்ன செடி, ஏன்னா அது வந்து நமக்கு இங்கே முளையிறதுக்கு காரணமே நம்மளை பாதுகாக்க தான் முளையுது. ஸோ இதை வந்து அவங்களுக்கு நாங்கள் எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம். ஸோ இதுதான் வந்து மருத்துவனுடைய மெயின் நோக்கம். உதாரணத்துக்கு நம்மக்கிட்ட இன்சுலின் செடி இருக்குது. அது இன்சுலின் பார்த்தீங்கன்னா வந்து டயபெட்டிஸ் பேஷண்ட்டை வந்து அவங்க எவ்வளோ சஃபர் ஆகிறாங்க. ஆனால் இதை வந்து ஒரு உணவாகவே அவங்க டெய்லி சாப்பிட்றாங்க. ஏன்னா இதெல்லாம் பாரம்பரிய வகை சேர்ந்தது தான். ஸோ உதாரணத்துக்கு தாண்டி மரம் இருக்குது, கடுக்கா மரம் இருக்குது, நெல்லி மரம் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு டெய்லியும் வந்து ஒரு உணவாக எடுத்துக்கிற ஒரு பழக்கம் வந்து நமக்கு வந்து இன்னும் ஆரோக்கியமாக வாழலாம். இது பேர் வந்து கனைவாழை. கனைவாழை பார்த்தீங்கன்னா இது வந்து சாதாரணமாக ரோட்டு ஓரம், வீட்டு எல்லா இடத்துலையும் இது முளையக்கூடிய செடி தான். ஆனால் இந்த கனைவாழை வந்து இது ஒரு குழந்தைங்களோ நம்மளோ யாராவது விழுந்துட்டோம், அடிபட்டுட்டு தான் இந்த கனைவாழை செடியை நம்ம எடுத்து அதை பேஸ்ட் பண்ணி நம்ம அப்ளை பண்ணலாம். இது வந்து ஒரு நல்ல ஒரு எஃபெக்டிவான ஒரு மெடிசன்ஸ், ஒரு குயிக் மெடிசன்ஸ். ஸோ இதை நீங்கள் வந்து பயன்படுத்த இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஒரு சின்ன ஒரு சளி, கோல்டு, ஃபீவர் இருந்தாலும் உடனே நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒரு மருந்து மாத்திரை தான் எடுத்து நாடி போகிறோம். ஆனால் நம்ம அருகாமையிலே வந்து நிறைய செடி, ஹெர்பல் மூலிகை செடியெல்லாம் இருக்குது. ஸோ அதனுடைய பலன் தெரிஞ்சால் நீங்கள் அதை வந்து நீங்கள் டெய்லி கன்சியூம் பண்ணலாம். உங்களை நீங்களே பாதுகாத்துக்கலாம். செல்ஃப் ஹீலிங் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் நமக்கு. ஏன்னா நம்ம இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு நம்ம இயற்கையை நாடி தான் போகணும். ஏன்னா இயற்கையில் நமக்கு எல்லாமே இருக்குது. ஆனால் நமக்கு யாரும் அதை தெரிஞ்சுக்க விருப்பம் இல்லை. ஸோ இது உங்களுக்கு வந்து ஆர்வம் இருக்குது, நான் வந்து என்னை செல்ஃப் ஹீலிங் பண்ணணுன்னா நீங்கள் மருத்துவத்துக்கு எப்போன்னு வரலாம். நாங்கள் உங்களுக்கு இன்னும் டீட்டெயில்ஸாக நாங்கள் வந்து எடுத்து உங்களுக்கு. அரும்பார்த்தபுரத்தில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் எம்என்ஆர் பாலன் விநாயகர் ஆலயத்திற்கு நிதி உதவி அளித்தார். புதுச்சேரி அரும்பார்த்தபுரம் திருக்குறளார் நகர் விநாயகர் ஆலயத்தில் சிறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. உழவர்கரை தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் துணை சபாநாயகருமான எம்என்ஆர் பாலன் சொந்த நிதியிலிருந்து ரூபாய் 2 லட்சம் கோயில் நிர்வாகத்துக்கு வழங்கி கும்பாபிஷேக நிதியாக வழங்கினார். இதையடுத்து ஆலயத்தில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்று விநாயகர் அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டது. கோயில் நிர்வாகம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரை கௌரவித்தனர். இந்த பூஜையில் கலந்து கொண்ட சுமார் 300க்கும் மேற்பட்டவர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கி வாழ்த்துக்கள் தெரிவிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அன்னதானமும் நடைபெற்றது. பக்தர்கள் அதில் கலந்து கொண்டனர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சி தொகுதி நிர்வாகிகள், எம்என்ஆர் பேரவை நிர்வாகிகள், கோயில் அறங்காவலர் குழு நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள், பெண்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். ஜோசாலுகாஸில் இயர் எண்ட் சேல் வந்தாச்சு. தங்க நகைகளுக்கான சேதார கட்டணத்தில் பிளாட் 50% தள்ளுபடி பெறுங்கள். இப்பவே ஷாப்பிங் செய்யுங்க. ஜோசாலுகாஸில் இயர் எண்ட் சேல் வந்தாச்சு. தங்க நகைகளுக்கான சேதார கட்டணத்தில் பிளாட் 50% தள்ளுபடி பெறுங்கள். இப்பவே ஷாப்பிங் செய்யுங்க. செய்திகள் தொடர்கின்றன. புதுச்சேரி முத்தியால்பேட்டை பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ லட்சுமி அயகிரிவர் திருக்கோயிலில் +2 தேர்வு தொடங்குவதை முன்னிட்டு மாணவர்கள் பெற்றோர்களுடன் சிறப்பு அர்ச்சனை செய்தனர். தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி மாநிலங்களில் +2 அரசு தேர்வு இன்று தொடங்கியது. இதனை முன்னிட்டு மாணவர்களுக்கு ஞானத்தையும் கல்வியையும் தரக்கூடிய ஸ்ரீ அயகிரிவர் பெருமாளுக்கு சிறப்பு லட்சார்ச்சனை நடைபெற்றது. இதில் ஏராளமான மாணவர்கள் தங்கள் பெற்றோர்களுடன் கலந்து கொண்டு பேனா, பென்சில் உள்ளிட்ட எழுது பொருட்களை வைத்து
சிறப்பு லட்சார்ச்சனை செய்து பெருமாளை வழிபட்டு சென்றனர். புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் பணியாற்றும் ஒப்பந்த துப்புரவு தொழிலாளர்கள் 1 மணி நேர பணி புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் தனியார் மூலம் ஒப்பந்த துப்புரவு பணியாளர்கள் ஓராண்டுக்கும் மேலாக பணியாற்றி வருகின்றனர். இவர்களுக்கு சம்பள உயர்வு வழங்க வேண்டும் என பல்வேறு மனுக்கள் கொடுத்தும் தொழிலாளர் துறையிடம் புகார் தெரிவித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. இதனால் அரசு பொது மருத்துவமனை மற்றும் அனைத்து ஆரம்ப சுகாதார நிலையங்கள் முன்பு இன்று துப்புரவு பணியாளர்கள் 1 மணி நேர பணி புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களுக்கு ஆதரவாக பாமக தொழிற்சங்கத்தினர் இப்போராட்டத்தில் ஈடுபட்டனர். தற்போது வழங்கும் 10,000 ரூபாய் சம்பளத்திற்கு பதிலாக குறைந்தபட்சம் 15,000 ரூபாய் வழங்க வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தினர். பிரதமர் வருகையின் போது பாதுகாப்பு பணியில் ஈடுபட்ட காவல்துறையினருக்கு பாராட்டு சான்றிதழ் வழங்கினார் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம். புதுச்சேரி மாநில வளர்ச்சிக்காக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி புதுச்சேரி வருகை தந்து மக்களின் பயன்பாட்டிற்கான பல்வேறு நலத்திட்டங்களை தொடங்கி வைத்ததுடன் பல முக்கிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டிச் சென்றார். அவரின் வருகையை முன்னிட்டு புதுச்சேரி காவல்துறை சிறப்பான பாதுகாப்பு ஏற்பாடுகளை மேற்கொண்டது. நகரின் முக்கிய சாலைகள், பொதுக்கூட்ட தலங்கள், அரசு நிகழ்ச்சி நடைபெறும் இடங்கள் ஆகிய அனைத்திலும் பலப்படுத்தப்பட்ட பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. பொதுமக்களுக்கு எவ்வித சிரமமும் ஏற்படாத வகையில் திட்டமிட்டு செயல்பட்ட காவல்துறையின் செயல்பாடு பொதுமக்களின் பாராட்டை பெற்றது. இந்த நிலையில் பாதுகாப்பு பணியில் சிறப்பாக செயல்பட்ட காவல்துறையினரை கௌரவிக்கும் வகையில் உள்துறை அமைச்சர் இன்று காவல்துறை தலைமையகத்திற்கு வருகை தந்து பாராட்டு விழாவை நடத்தினார். பாதுகாப்பு பணியில் ஈடுபட்ட அனைத்து மூத்த காவல் அதிகாரிகள், காவல் கண்காணிப்பாளர்கள் மற்றும் ஆய்வாளர்களுக்கு பாராட்டு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. மேலும் 6 ஊர்காவல் படையினருக்கு காவலர்களாக பணி நியமன ஆணைகளும் வழங்கப்பட்டன. இந்த நிகழ்ச்சியில் ஷாலினி சிங் IPS காவல்துறை இயக்குனர், இரா சத்தியசுந்தரம் IPS காவல்துறை துணைத் தலைவர், AK லால் IPS, R கலைவாணன் IPS, ராகவ் IPS, திவ்யா IPS, லக்ஷ்மி சௌஜன்யா IPS, நித்யா ராதாகிருஷ்ணன் IPS உள்ளிட்ட முதுநிலை காவல் கண்காணிப்பாளர்கள், காவல் கண்காணிப்பாளர்கள் மற்றும் ஆய்வாளர்கள் பலர் கலந்து கொண்டனர். விழா இறுதியில் காவல்துறையின் ஒத்துழைப்பு மற்றும் அர்ப்பணிப்பு உணர்வை உள்துறை அமைச்சர் பாராட்டியதுடன் எதிர்காலத்திலும் இதே உற்சாகத்துடன் பணியாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். மீண்டும் முக்கிய செய்திகள். புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் +2 பொதுத் தேர்வு துவங்கியது. 7,332 மாணவ மாணவிகள் தேர்வெழுதினர். புதுச்சேரி மாநில அந்தஸ்துக்காக NR காங்கிரஸ் கட்சி தேர்தலை புறக்கணித்தால் அவர்களுடன் சேர்ந்து காங்கிரஸ் கட்சியும் தேர்தலை புறக்கணிக்கும். புதுவை காங்கிரஸ் கட்சியின் தலைவர் வைத்திலிங்கம் MP பேட்டி. திருக்காஞ்சி கங்கை வராக நதீஸ்வரர் கோயில் மாசிமக திருவிழா, திரளான பக்தர்கள் பங்கேற்பு. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தன. வணக்கம்.